கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 15ஆம் திங்கள் திருப்பலி வாசங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ஆண்டவர் நம்மை ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்திற்கு அழைக்கிறார். வெளிப்புற வழிபாடுகளை விட தூய்மையான உள்ளத்தையும் உண்மையான வாழ்க்கையையும் அவர் விரும்புகிறார் என்பதை இறைவார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று இறைவாக்கினர் எசாயா வழியாக ஆண்டவர் கூறுகிறார், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எத்தனை முறை ஜெபித்தாலும் ஆலயத்திற்கு சென்றாலும் நமது உள்ளத்தில் அன்பு இல்லாமல் பிறருக்கு இரக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த வழிபாடு முழுமை பெறாது. இறைவன் நம்மிடமிருந்து வெறும் காணிக்கைகளை அல்ல, மாற்றம் பெற்ற இதயத்தையே எதிர்பார்க்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்மை பின்பற்றுவது ஒரு எளிதான பாதை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருத்பட தகுதியற்றோர் என்று கூறுகிறார். இங்கு இயேசு குடும்ப உறவுகளை அழிக்கச் சொல்வதில்லை, மாறாக எல்லா அன்புகளுக்கும் மேலாக இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் உண்மைக்காக நிற்பது, அன்புக்காக தியாகம் செய்வது, ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், உதவி தேவைப்படுவோரின் பக்கம் நிற்பது. நம் வாழ்க்கையில் உள்ள சுயநலம், பொறாமை, கோபம், மன்னிக்க முடியாத மனநிலை ஆகியவற்றை அகற்றி கிறிஸ்துவின் இதயத்தை பெற வேண்டும். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. என் வழிபாடு என் வாழ்க்கையை மாற்றுகிறதா? என் நம்பிக்கை பிறருக்கு அன்பாக வெளிப்படுகிறதா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். வெளிப்புற பக்தியை விட உண்மையான அன்பையும் நீதியையும் வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் சிலுவைகளை நம்பிக்கையோடு சுமந்து உம்மை உண்மையாக பின்பற்ற உதவும். இந்த வரம் கேட்டு இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 முடியவுள்ள இறை வார்த்தைகள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோப்பை முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை, திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கோற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 34 முதல் 11ஆம் அதிகாரம் 1 முடியவுள்ள இறை வார்த்தைகள்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை: உண்மையான விசுவாசம் என்பது வெறும் வெளி தோற்றமோ சம்பிரதாயமோ அல்ல. அது நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். அது நீதியிலும் இரக்கத்திலும் உதவி செய்வதிலும் வெளிப்பட வேண்டும். வெறும் திருப்பலிக்கு வந்து செல்வது மட்டும் போதாது. நாம் ஆலயத்தில் கடவுளை ஆராதிக்கும் அதே கைகளால் தான் நம் அண்டை விட்டாரை காயப்படுத்துகிறோமா அல்லது உதவுகிறோமா? நாம் ஜெபிக்கும் அதே வாயால் தான் புறம் பேசுகிறோமா அல்லது உண்மையை பேசுகிறோமா? இயேசுவை பின்பற்றுவது சில சமயங்களில் நமக்கு சங்கடத்தையோ எதிர்ப்பையோ என் குடும்பத்தில் பிளவையோ கூட ஏற்படுத்தலாம். உண்மையான விசுவாசத்தில் உறுதியாய் நின்று இயேசுவை பின்பற்றுவதில் வரும் சவால்களை சந்திக்க தேவையான பலத்தையும் துணிவையும் தருமாறு மன்றாடுவோம். ஜெபம். அன்புள்ள இறைவா, இன்றைய இறை வார்த்தை வழியாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெளிப்புற பக்தியை மட்டுமல்ல, தூய்மையான இதயத்தையும் உண்மையான வாழ்க்கையையும் நீர் விரும்புகிறீர் என்பதை இன்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்கள், கோபம், பொறாமை, அகந்தை, மன்னிக்க முடியாத மனநிலை ஆகியவற்றை அகற்றி உமது அன்பினால் எங்களை புதுப்பியும். எங்கள் ஜெபங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பிறருக்கு அன்பு காட்டும் செயல்களாக மாற அருள் தாரும். இயேசுவே, உம்மை பின்பற்றுவது சிலுவையின் பாதை என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் வலிமையை எங்களுக்கு தாரும். எங்கள் விருப்பங்களை விட உமது திருவுளத்திற்கு முதலிடம் கொடுக்க எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எசாயா இறைவாக்கினர் வழியாக நீர் கூறியபடி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளவும், நீதியை நாடவும், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், தனிமையில் இருப்போர் ஆகியோருக்கு உதவும் இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களில் உமது சமாதானம் நிலவச் செய்யும். உறவுகளில் இருக்கும் கசப்புகளை நீக்கி அன்பையும் மன்னிப்பையும் வளரச் செய்யும். எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும், எங்கள் செயல்கள் உமது அன்பின் சாட்சியாகவும் அமைய அருள் புரியும். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை உமது உண்மையான சீடர்களாக மாற்றும். தினமும் எங்கள் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றும் கிருபையை வழங்கும். எங்கள் குடும்பங்கள், நோயாளிகள், துன்பப்படுவோர், தேவையில் இருப்போர் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.